ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாவிலை தோரணம் எப்படி கட்டணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு மா இலை எடுத்து நல்லா அதை கழுவி எடுத்துக்கிடணும். கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த மா இலை தண்டு மேலே இருக்கும்ல, அந்த தண்டை வந்து பின்னாடியோடி நம்ம அந்த மா இலையில குத்தி அந்த மா இலையை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அப்போ அது வந்து டைட்டாக அது மடங்கி நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் நம்ம வந்து அந்த அந்த மடக்கி விட்ட இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம இதில் ஒரு நூலை கோர்த்து அந்த நூலுக்குள்ளே கோர்த்து வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு இதுக்கு மேலே ஒரு பூ எதையாவது வச்சு அதை அழகாக கோர்த்து எடுத்துட்டோன்னா மா இலை தோரணம் ரெடி ஆயிரும். நான் இப்போ பாருங்கள், இன்னொரு இலையில நான் எடுத்து அந்த மா இலையில் அந்த மடக்கி வச்சுருக்க இடத்துல அந்த விரலை வச்சு நம்ம பிடிச்சிட்டோன்னா அதில் ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம அந்த நூலை கோர்த்தோன்னா அந்த நூல் உள்ளோடி வந்துடும். அது ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு மா இலையில் நான் காட்டுறேன் பாருங்கள். அதை கரெக்டாக நான் தெளிவாக காட்டுறேன். இப்போ இந்த மா இலையை எடுத்து நம்ம அந்த மா இலையை அந்த மடக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த விரல் வச்சு நம்ம பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டோன்னா அதில் கேப் கிடச்சிரும். அப்போ நம்ம அந்த இடத்துல இந்த நூலை விட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து இப்படி ஒவ்வொன்றா நம்ம கோர்த்து வச்சுக்கிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. அதை கோர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு மேலே வந்து பூ வைக்கணும். பூ வந்து செவ்வந்தி பூ, ரோஸ் எதுனாலும் வைக்கலாம். ஆனால் செவ்வந்தி பூ ரொம்ப அழகாக இருக்கும், அதான் நான் செவ்வந்தி பூ வச்சுருக்கேன். செவ்வந்தி பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நூலில் ஊசி கோர்த்து வச்சுக்கிடணும். ஊசி கோர்த்து வச்சுட்டு இந்த மா இலையில் ஒரு தையல் இப்படி போட்டு எடுத்துக்கிடணும். அப்போ தான் அந்த மா இலை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பூவை கொறுக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மா இலையில் அந்த நூலை வச்சு நம்ம ஊசி வச்சு கோர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே திரும்ப பூவை வச்சு திரும்ப அந்த பூவில் ஊசியை நம்ம குத்தி எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு மா இலையில் இந்த பூவில் இப்படி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடியோடு எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். இந்த நம்ம கரெக்டாக அந்த நடு தண்டில் நம்ம குத்தினா தான் அந்த பூ முழுசும் இருக்கும். நம்ம சைடுலலாம் நம்ம குத்திட்டோன்னா பூவெல்லாம் உதிர்ந்து போயிடும், பூ வேஸ்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக அந்த நடு தண்டில் தான் குத்தணும், சைடில் குத்தக்கூடாது. அதில் கரெக்டாக அதை மட்டும் அந்த நடு தண்டில் ஊசி வச்சு குத்திக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த மா இலையில் ஊசியை வச்சு இப்படி பின்னாடி ஓடி குத்தி முன்னாடி எடுத்துக்கிடணும். அப்போ அது நல்லா அந்த மா இலை ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கு பிறகு இப்போ ஒரு பூவை எடுத்து அந்த பூவுக்கு பின்னாடி இந்த தண்டு பக்கத்துலேருந்து அதுலேருந்து நம்ம குத்தி எடுத்தால் தான் அந்த பூ முழுசாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பூ உதிர்ந்து போயிடும். அதனால் அந்த பூவுக்கு தண்டுக்கு பக்கத்துலேருந்து கரெக்டாக நடுவுலேருந்து குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு அந்த மா இலையில் எடுத்த மாதிரி கோர்த்து வச்சுக்கிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அப்படி கோர்த்துட்டோன்னா அந்த பூ டைட்டாக அது பாட்டுக்கு நின்றுக்கிடும். ஆடவும் செய்யாது, அசையவும் செய்யாது, முழுசாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சைட்லலாம் குத்திட்டோன்னா பூவெல்லாம் உதிர்ந்து போயிடும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கோர்த்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே கோர்த்து வச்ச பிறகு நம்ம இப்படியேவும் நம்ம வாசலில் கட்டிடலாம். ஆனால் நான் இதுக்கு வந்து குங்குமம் வச்சுருக்கேன் அந்த பூவில். அது குங்குமம் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் நான் குங்குமம் வைக்கேன். அது பச்சை கலர், மஞ்சள், சிகப்பு அப்படின்னு அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் குங்குமம் வைக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா குங்குமம் வைக்காமையும் நீங்கள் போடலாம். குங்குமம் வச்சு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் வச்சு நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இந்த தோரணம் போடுறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை நான் எங்கள் வீட்டு வாசலில் நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக தான் சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வேறு நம்ம வாசலில் எப்போவும் இப்படி தான் போடணும். நம்ம ரியல் ஃப்ளவர் தான் போடணும், ஒரிஜினல். நம்ம அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது. நம்ம வந்து நிலைவாசலில் தான் கும்ப தெய்வமும் குல தெய்வமும் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடாமல் இந்த ஒரிஜினல் பூவெல்லாம் போட்டோன்னா ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் ஒரிஜினல் பூவே போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.